விசையுறும் பந்தினை போல். விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த கண்ணியமான கல்வி நிறுவனத்தை 1987 ஆண்டு தொடங்கி இந்த சமூகத்திற்கு கல்வி பணியை தொடர்ந்து நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பை அவர்களது குடும்பத்தாருக்கும் மற்றுமுள்ள சமூகத்தில் சில பெரியவர்களுக்கும் அளித்திருக்கக்கூடிய மர்ஹூம் ஹாஜி முகமது இஸ்மாயில் அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். கரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் நியாஸ் அஹமத், கரஸ்பாண்டன்ட் மேடம் மிஸ்ஸஸ் ஹசீனா பேகம், கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் இந்த நிறுவனத்தை நிர்வாகத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரின்சிபல் வித்யா மேடம், தன் வீட்டு திருமணத்திற்கு தன்னை அலங்கரித்துக் கொண்டு வருவது போல் இந்த ஆண்டு விழாவிற்கு மகிழ்ச்சியாக வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், எங்கள் வாழ்க்கை தானே நாங்கள் பார்த்து கொள்ள மாட்டோமா, நீங்கள் ஏன் பதட்டப்படுகிறீர்கள் என்றபடிக்கு மகிழ்ச்சியுடன் இங்கேயும் அங்கேயும் உலாவிக் கொண்டும் பேச்சை நிதானமாக கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். ஒரு அற்புதமான மாலை நேரம். பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா. நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள். என்னை போன்றோர்களை இத்தகைய நிகழ்ச்சிக்கு பேச அழைக்கிறார்கள். என்னை போன்ற பேச்சாளருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் மக்களை பார்த்தா உற்சாகம் பற்றி கொள்ளும், நிறைய பேசுவோம். ஆனா பல காலமா பள்ளிக்கூட ஆண்டு விழாவுக்கு போயிட்டு வந்ததுல ஒரு பேருண்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய கூட்டம் வருகின்ற பேச்சாளர்களின் பேச்சை கேட்பதற்காக வருவதே இல்லை. தங்கள் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிப்பதற்காகவும் அவர்கள் பரிசு பெறுவதை கண்டு மகிழ்வதற்காகவும் தான் வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரியான நிர்வாகம் ஏன் இந்த மாதிரியான பேச்சாளர்களை கூப்பிட்டு பேச வைக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ரகசியம்தான். இப்படி மொத்தமா சிக்க மாட்டீங்க. இப்படி மொத்தமா சேரும் பொழுது இவங்கெல்லாம் என்னென்னலாம் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறாங்களோ அதெல்லாம் எங்களை வச்சு சொல்லிடுவாங்க. ஆனால் நான் மிக கண்ணியத்துடனும் மிக நேர்மையுடனும் இந்த கூட்டத்தை சந்திக்கிறேன். எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம். அந்த வாக்குமூலத்தை நான் சொல்றதுக்கு முன்னால ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் பேசிட்டு இருக்கிறேன், நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். இதுவரைக்கும் என்னை எதில் பார்த்துருக்கிறீங்க? இன்னைக்கும் இதுலயே பார்க்கறவங்கள என்ன சொல்றது? நேரில் வந்திருக்கோம்ல. என் பேச்சை கேட்க வராத யாருக்காகவோ இல்லை இந்த வினாடி நான் பேசிக் கொண்டிருப்பது.
இதோ இந்த நேரத்தை மறுபடியும் நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கான இறைவன் அளித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் எனக்காக தந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்காகத்தான் நான் பேச வந்திருக்கிறேன். பேச்சை சில நிமிடங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை நான் தொடங்குவது வழக்கம். அந்த வாக்குமூலத்தை நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன். முக்கியமாக பெண்களுக்கு சொல்லுகிறேன். பெண்களுக்கு சொல்லுகிறேன் என்று நிறுத்தி கொண்டு மீண்டும் சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். பெரும் துயரம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை மாற்றி போடுற ஒரு சொல். தோ வரோம், அதுக்காக தான் காத்திருப்போம். தோ வரோம் பாருங்க, அதுக்குள்ள யாராவது ஒருத்தங்க டீ நீட்டுவாங்க. அதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற பஞ்சாயத்தை பேசுவா. கவனம் அங்க போகுமா? காத்திருந்த சொல் உங்களுக்கு வராம அது கடந்து போயிடும். அது ஒரு சுத்திட்டு வர்றதுக்கு மறுபடியும் உங்ககிட்ட வரும். ஆனா 30-40 வருஷம் ஆயிடும். எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தில் கவனம் வைத்து வார்த்தைகளை, என் உறவுகளே, பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், சொல் எங்கே மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. நமக்கான சொல். நான் சமீப காலமா இதை சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமா இந்த மாதிரி பெருங்கூட்டங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமாக குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அவையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டில் எங்க அம்மாவுக்கு பாட தெரியாது. எங்க அப்பா சூப்பரா பாடுவார். அவர் ஒரு உருது கவி. அவருடைய தலஃபுஸ் இஸ்மாயில் ஷரீஃப். அவர் ரொம்ப நல்ல பாடுவார். எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா தான் எனக்காக தாலாட்டு பாடியிருக்கார். எங்க அம்மா பாடினதில்லை. எங்க அப்பா எனக்கு நினைவு தெரிஞ்சு என் 5 வயசுல இருந்து என் 15 வயசு வரைக்கும் எனக்கு பாடியிருக்கார். இந்த பின்னால 2 பேரு போன் பார்த்துட்டு இருக்குதுங்க. 2 ஸ்டூடெண்ட். அசான் கேட்கும் போது கூட பேசிட்டு இருந்தீங்க. நான் பேசிட்டு இருக்கும் போது போனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் நான் கண்டிச்சேன் தெரியுமா? நான் ஒரு டீச்சர். ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். இது என்னுடைய ஆசிரியராக பணிபுரிந்து 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். என் வகுப்புல ஒரு பிள்ளை கூட இதுவரைக்கும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. கவனம் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டுடன் நான் இதுவரைக்கும் பயணம் செய்திருக்கிறேன். கவனம்தான் வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்பதற்காக சொல்லுகிறேன். நிறைய நேரம் நான் பேச மாட்டேன். சில நிமிடங்கள் பேசிவிட்டு நான் அகன்று விடுவேன். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறவங்க எல்லாம் பேச்சாளர் கிடையாது. போனதுக்கு அப்புறமாவும் யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் பேச்சாளர். போனதுக்கு அப்புறமாவும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும் உள்ள. என்னுடைய அப்பா ரொம்ப நல்லா பாடுவார். எனக்கு தெரியாது அப்பா அப்ப என்ன எனக்கு பாடினார்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு உருது பாட்டு பாடினார். ஆனா அந்த பாட்டு ஒலிக்கும் போது நான் தூங்கிடுவேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ரொம்ப இனிமையா இருக்கும் அந்த பாட்டு. நான் இப்ப சமீப காலத்துல ஒரு 45-50 நாட்கள் முன்னால கனடா நாட்டு போயிருந்தேன். அந்த நாட்டுல தற்கொலை செய்து கொள்ளுகின்ற இளைஞர்களுடைய விகிதாச்சாரம், தமிழ் பேசுகின்ற குழந்தைகளின், ஆண் குழந்தைகளின் விகிதாச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்கு. 63 பேர் போன வருஷம் இறந்திருக்காங்க. அதனால இன்னர் ஹார்மனி அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்து மிஸ்டர் தமிழ் கனடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னை பேச கூப்பிட்டு இருந்தது. நான் அங்க போயிருந்தேன். அப்படி போயிருக்கும் போது ஒரு வீட்டில் தங்கி இருந்தேன்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க உறவுகளே, நாம் தேடி போன விஷயம் மிக சிறப்பானதாக இருக்கலாம். இறைவன் அருள் நம் மீது இருந்தால் கிடைக்கக்கூடியது அதைவிட சிறப்பானதாக இருக்கலாம். நான் போனது ஏதோ பேசுவதற்காகத்தான். ஆனால் அந்த இடத்தில் கிடைத்த அனுபவம் இருக்கல்ல, நான் பேசியதை விட மிகவும் முக்கியமானது. அங்கு நேர்ந்த அந்த அனுபவங்களை நான் சொல்றேன். அந்த வீட்டில் ஒரு 6 மாத குழந்தை. அந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குது. ஆனால் பேரழகு அந்த குழந்தையே பேரழகுதான். பேரழகு பார்த்தாலே அப்படி தொத்திக்கும், எல்லார்கிட்டையும் வந்துடும், உடனே லட்டு மாதிரி வந்துடும். ஆனா அது சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிடல உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க அம்மம்மா சொன்னாங்க, அந்த குழந்தையினுடைய அம்மம்மா சொன்னாங்க, ஆர்த்தி நீ பாட ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ண, அப்பதான் அந்த பாப்பா சாப்பிடும். அந்த அம்மா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சிங்க. அதுக்கு ஒரு 23-24 வயசு இருக்கும். குழந்தை கலகல கலகலன்னு சிரிக்குது. ஒன்னும் செய்யல, அந்த அம்மா பாடுச்சு. தாயினுடைய அந்த குரலையும் அந்த சத்தத்தையும் அந்த இசையும் கேட்ட உடனே குழந்தை அப்படி சிரிக்குது. சிரிச்ச உடனே அந்த அம்மா சோறு ஊட்டிருச்சு, அது சாப்பிட்டுருச்சு. நான் 3 நாள் இருந்தேன். 100 தடவையாவது அந்த பாட்டு கேட்டிருப்பேன். அந்த குழந்தை அந்த பாட்டு பாடினாதான் சாப்பிட்டுச்சு. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியணுமா என்ன பாட்டுன்னு? ஏன்னா உங்க பிள்ளைக்கும் சோறு ஊட்டணும்ல. காத்து மேல, காத்து கீழே, காத்து ரைட்ல, காத்து சைட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்தடிக்குது, கலகலகலகலன்னு சிரிக்குது. அந்த வீட்டில் 3 நாள் தங்கி இருந்தேன். வீட்டை விட்டு வெளில வரும்போது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வந்தேன், நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா உன் குழந்தை உன் பேச்ச கேட்கல, கெட்ட பாடல்கள் எல்லாம் குத்துப்பாட்டெல்லாம் கேட்குது, சரியான வகையில வாழ்க்கையில வளரல அப்படின்னு நீ குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதன் ரசனையை 6வது மாதத்திலேயே நீ மாற்றி வைத்திருக்கிறாய். அது ஏதேனும் வழிகேடாக நடந்தால் அதன் பொறுப்பு உன்னுடையது என்று சொல்லிவிட்டு நான் அந்த வீட்டை விட்டு வந்தேன். என்னுடைய அப்பா எனக்கு பாடினார். எனக்கு பாடலாம் தெரியாது. பர்வீன் சுல்தானான்னு பாடுவாங்கன்னு தான் பேர் வச்சார் போல இருக்கு அப்பா. ஏன்னா பெரிய பாடகி ஒருத்தங்க இருக்காங்க, பத்மபூஷன் பேகம் பர்வீன் சுல்தான், அவங்க பேர் தான் வச்சார் அப்பா. எங்க அண்ணன் பேர் காலிப், கவி. அப்பா அவ்வளோ அன்பு, கவிதை மேலையும் பாடல் மேலையும் அவ்வளோ அன்பு அப்பாக்கு. அப்பா பாடிய பாட்டை நான் யோசிக்கிறேன். 15 வயது வரைக்கும் கேட்டிருக்கிறேன். 45 வயது கடந்து நிற்கிறேன். இப்பொழுது அந்த பாடல் எனக்கு புரிகிறது. புரிகின்ற பொழுது என் காலில் இருந்து நிலம் நழுவுகிறது. எவ்வளவு ஞானமான பாட்டை அப்பா சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று நான் யோசிக்கிறேன். அந்த பாட்டு வேற எதுவும் இல்லை, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில் உருது பேசுறவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் வீட்டில் உருது பேசுறவன், ரொம்ப நல்லா தெரியும் உங்க எல்லாருக்கும் அந்த பாட்டு. உருது பேசுறவங்களா இருந்தா, எனக்கு பாட்டு வராது, எனக்கு தொண்டையும் கட்டி இருக்கு. இருந்தாலும் தாய்க்கும் ஆசிரியருக்கும் மனம் இருந்தால் போதும் தானே, குரல் வளம் தேவையான்னு. நாங்க வேணா சூப்பர் சிங்கர்லையா போய் பாட போறோம். हेलो ताल मिले नदी के जल में, அப்பா பாடுவாருங்க. नदी मिले सागर में, सागर मिले कौन से जल में, कोई जाने ना हेलो ताल मिले नदी के जल में, सूरज को धरती तरसे, धरती को चंद्रमा, धरती को चंद्रमा, पानी में सीप जैसी प्यासी हर आत्मा, प्यासी हर आत्मा, बूंद छुपे किस बादल में, कोई जाने ना हेलो ताल मिले नदी के जल में. என்ன பாட்டு தெரியுமா, அர்த்தம் தெரியுமா? நான் அந்த பொண்ணு காத்து மேல காத்து கீழேன்னு பாட்டு போட்ட உடனே எங்க அப்பா எனக்கு என்ன பாடினாருன்னு யோசிச்சேன். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அந்த பாட்டுல? தாளத்தோடு நதி சேர்கிறது, நதி கடலை சேர்கிறது, கடல் எங்கே சேர்கிறது? சூரியனுக்கு பூமி தவிக்கிறது, பூமிக்கு சந்திரன் தவிக்கிறது. கடலுக்குள் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பி போல ஒவ்வொரு ஆத்மாவும் தகித்து கிடக்கிறது. என்ன ரகசியம் தெரியுமா? சிப்பி கடலுக்குள்ள இருக்கு, சுத்தி தண்ணி இருக்கு. ஆனால் அந்த தண்ணி
அந்த சிப்பியின் தாகத்தில் தீர்ப்பதற்கு ஒரு துளியை பெற்றிருக்கவில்லை. அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய நீர் வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. அது வந்து சேருகின்ற பொழுது அந்த துளி முத்தாக மாறுகிறது. நல்ல சொற்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பள்ளிக்கூடத்தை ஒழுக்கமான கல்வி நிறுவனமாக தூக்கி நிறுத்துவதில் இந்த ஹஸ்ரத்துகள் வந்து நிற்கிறார்கள். அவர்களிடத்தில் வெளிப்படுகின்ற சொல் வெறும் சொல்லல்ல, தாகத்தோடு தவித்து இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தருகின்ற சொல் வாழ்க்கையில் பயன்பட்டு போனால் அது முத்தாக மாறும் இல்லையா? இந்த சொல்லை முத்தாக பயன்படுத்திக் கொள்வது. நான் இன்னொரு விஷயம் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், ரொம்ப பேருண்மையை சொல்றேன். நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்காது, சாபம் இல்லை, உண்மையத்தான் சொல்றேன். ஒருத்தர் என்னமோ பேசி இருக்கும்போது பின்னால இருக்கிற பையன் கிட்ட சொல்றார், கேளு. கேட்காது. நீங்க கேட்டீங்களா? அவன் கேட்கறதுக்கு. ஆனாலும் நல்லது சொல்லிக்கொண்டே இருங்கள், நம் தாய் தகப்பன் நமக்கு சொன்னதை போல். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை நாம் சொல்லுகின்ற அந்த அறத்தை நமக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. இந்த உலகத்தில் அதற்கு முன்னால் ஒரு சவால் வந்து விடுகின்ற பொழுது அந்த சவாலை சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுத்தந்த அறம், ஒழுக்கம் அவர்களுக்கு அங்கே துணை புரிந்து அவர்கள் ஜெயித்து வருவார்கள். அதற்காக நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். நான் 2 வார்த்தையை சொல்றேன், உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது நேத்து 2 நாளைக்கு முன்னாலே காஞ்சிபுரம் புத்தக திருவிழாவில் சொன்னேன். ரொம்ப திக் கிரவுட், ஒரு 3000 பேர் இருந்தாங்க. சொல்தானே, வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நான் எப்பவுமே கூட்டத்துக்கு பேசுறவ இல்ல, இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ. என்னுடைய வார்த்தை உங்கள் தனித்தனியான மனதிற்கானது. யாரான ஒரு வார்த்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்தா, இந்த உலகத்துல பெரிய மாற்றம் நிகழாதுதான், ஆனா நம் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கே, அது நம் உலகம் தானே, அந்த உலகத்தில் ஒரு மாற்றம் நிகழும் தானே. அந்த உலகத்தில் மாற்றம் நிகழ்வதற்காக ஒன்றை சொல்லுகிறேன். எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். எங்கே இருக்க வேண்டும் என்பதனை நிதானமாக முடிவு செய்யுங்கள். நம்மில் பல பேருக்கு தெரிவதே இல்லை நாம் எங்கே இருக்க வேண்டும் என்பது. இடம் கிடைச்சா உட்காருவோம், இல்லைன்னா நிற்போம். கிடையாது. உட்கார்ந்து கேட்கணும்னா உட்கார்ந்து தான் கேட்கணும். பிளான் பண்ணணும். எங்கே இருக்க விரும்புகிறீமோ அந்த இடத்துல நிக்கணும். அங்க உட்காரணும்னா உட்காரணும். இந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, இறைவன் ரொம்ப விரும்புறான். நீ என்னவாக இருக்க விரும்புகிறாய் என்பதனை முதலில் நீ முடிவு செய். அதை நோக்கிய பயணத்தை தொடங்கு. அதில் அறம் இருந்தால், அதில் சரியான நீதி இருந்தால் இறைவன் அதை உனக்கு தருவான் என்பதுதானே வாழ்க்கையின் ரகசியம். முயற்சியே செய்யாமல் குவாண்டம் தியரி மாதிரி எல்லாமே தற்செயலா நிகழாது வாழ்க்கை. உன்னை வைத்துக்கொண்டு நீ யோசித்து பார். உங்கள் குழந்தைகளிடத்தில் நீங்கள் சொல்லி பாருங்கள், நீ எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. நான் நினைத்தேன், நான் இப்படி நிக்கணும்னு நினைச்சேங்க. இன்னைக்கு எந்த காலேஜ்ல நான் ப்ரொஃபஸரா இருக்கிறேனோ அந்த காலேஜ்ல வேலை செய்யணும்னு நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே முடிவு பண்ணேன். இறைவன் துணை செய்தான் என்பது வேறு. ஆனால் அதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டேன் என்பதுதான் ரகசியத்திற்கான மைய பொருள். நீங்கள் எதை எங்கே நிற்க விரும்புகிறீர்களோ, எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்க. நம்மில் பல பேருக்கு தெரியாத ரகசியத்தை நான் சொல்கிறேன். நம்மள நிறைய பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசையா? நிறைய பேருக்கு ஆசை. நிறைய பேர் டிரைவர் ஆயிராங்க தெரியுமா? என்ன சிக்கல் தெரியுமா? யார் காரை ஓட்டுறதுங்கிறதுல தெளிவில்லை. தெளிவா முடிவெடுங்கிற அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். இப்போ என் கையில ஒரு பர்ஸ் இருந்தது, அதை நான் தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆம்பளைங்க மாதிரி நாங்க, எங்களுக்குன்னா ஜேபா இருக்குது, கையில தான் பிடிச்சிட்டு வரணும் நாங்க பர்ஸ். என்ன மேடம், நீங்களும் ஒரு பிங்க் கலர்ல ஏதோ ஒரு பேக் வச்சிருந்தீங்க, நானும் ஒரு பேக் எடுத்துட்டு தான் வந்தேன்ல. இவங்களுக்கு இருக்கிற மாதிரி முன்னால பின்னால கையில எல்லாம் பேக் கிடையாது நமக்கு.
நான் கையில் எடுத்துட்டு வந்தேன் மேடம், தொலைஞ்சு போச்சு. சரி, நான் நேராக நியாஸ் சார் கிட்ட வந்து கேட்குறேன், சார் பர்ஸ் தொலைஞ்சிச்சு சார். உடனே நியாஸ் சார் என்கிட்ட என்ன கேட்பாரு, பிஸ்னஸ் மேன் என்ன கேட்பாரு, என்ன கேட்பீங்க சார்? ஒப்பா டைரக்ட் கொஸ்டினே தானா? எங்க தொலைச்செல்லாம் இல்லை, உள்ள எவ்வளோ இருந்துச்சு? 30 ரூபாய் சார். போனா போட்டுமா? பர்சு 3 லட்சம் ரூபா சார். நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், உள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறோம். புருஷன் தானே, கணவன் தானே, அவனால் என்ன பலன்? மனைவி தானே, அவளால் என்ன பலன்? பிள்ளைகள் தானே, அவர்களால் என்ன பலன்? பலனெல்லாம் 30 ரூபாய் தான், அவர்கள் 3 லட்சம் ரூபாய். அதை தொலைக்காமல் இருக்க வேண்டும். அந்த பெருமிதம் இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். இருக்கின்றவர்களுக்கு அருமை தெரிவதே இல்லை. ஃபேன் மாதிரி ஓடுற வரைக்கும் தெரியாது, நின்னு போச்சுன்னா வேர்க்கும். இருக்கின்ற பொழுதே அதன் அருமையை புரிந்து கொள்வது. நான் ரொம்ப பாராட்டுறேன் நியாஸையும் ஹசீனாவையும். தன் தாயாருக்கு அவர்கள் தருகின்ற அந்த மரியாதை. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்து உங்கள் தந்தையார் உங்களுக்காக துஆ செய்து கொண்டிருப்பார். எப்படி நாம் நடந்து கொள்வது என்பதனை மற்றவர்கள் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து வளர்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்மை பார்த்துதான் நம் பிள்ளை வளர்கிறது. இதை எப்படி யூஸ் பண்றீங்களோ உங்க பிள்ளையும் அப்படி யூஸ் பண்ணும். நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? பாத்ரூம் போகும்போது கூட எடுத்துட்டு போறீங்க, உங்க பிள்ளை உங்களை பார்க்குது. நான் ஒரு சைக்காட்ரிக் கிட்ட கேட்டேன், சார் இதை ஏன் ஆம்பளைங்க எல்லாம் பாத்ரூம் கூட எடுத்துட்டு போறாங்கன்னு. அவங்க சொன்ன பதில் சொல்லி சிரிக்க மாட்டீங்களே, தனியா போக பயமா. நான் சொல்லட்டுமா, இதை தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம். நாம சரியா இல்லாம நம்ம பிள்ளைகளை எப்படி சார் நம்ம சரி பண்ண முடியும்? அதாவது முகமது நபிக்கு என்ன பேர்? அழகிய முன்மாதிரி தானே. அவருக்கு கிடைச்ச ஆக பெரிய பட்ட பெயர்களில் சிறப்பான பட்ட பெயராக நான் நினைப்பது அழகிய முன்மாதிரி. எதை சொன்னாரோ அதை பின்பற்றினார், அதுதானே. இந்த விஷயத்தில் உறுதியாக இருங்கள். எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்க. நீதிமன்றத்தில் ஜட்ஜா உட்காரணும்னு முடிவு பண்றீங்களா, உங்க புள்ள உறுதியா இருங்க, அதுல உறுதியா இருங்க. காவல்துறைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, உறுதியா இருங்க. டாக்டரா வரணும்னா உறுதியா இருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த நீட் தேர்வு எல்லாம் பெரிய அரசியல். அது என் காலேஜ்ல ஒரு வாட்டி நான் அட்மிஷனுக்கு உட்காந்துருக்கேன். ஒரு அம்மா வந்து கேட்டு, ஒரு ஐயா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு சீட் வேணும். இது காலேஜுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குலாம் இங்க சீட்டு கிடையாது. எங்க போய் சேர்க்கறது? பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, போய் நல்ல ஸ்கூலா? அது எங்க ஸ்கூல், நான் எப்படி சொல்வேன்? உங்க குழந்தைக்கு சரியா இருக்கான்னு போய் பார்த்துக்கங்க. அப்ப ஒரு கேள்வி கேட்டாரு, மேடம் என் பிள்ளை அந்த ஸ்கூல்ல சேர்த்தா நீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா மேடம்? எப்ப? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உங்க குழந்தைக்கு நீட் தேர்வுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்க குழந்தை லூஸ் ஆயிரும். பரவாயில்லையா? எந்தெந்த வயதுல எந்தெந்த குழந்தை என்ன செய்ய வேண்டுமோ அந்தந்த வயதில் அந்த குழந்தை அதை செய்வதற்கு அனுமதிக்கலாமே. குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் உங்கள் வீடுகளில் இருக்கிறார்களே தவிர வளர்ந்து பெரியாள் ஆவதற்காக வந்தார்கள். அது இயற்கை பார்த்து கொள்ளும். Let them live their life. Let them enjoy their childhood. செய்வதே இல்லை. நம் எல்லா திணிப்புகளையும் கொண்டு போய் போட்டுறோம். நான் சொல்றேன் பாருங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து அந்த குழந்தைகளை பாருங்க. என்ன பிரச்சனைனா, நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். வித்யா மேடம்க்கு நான் சொல்றது புரியும். ஹசீனா மேடம் என்னை கூப்பிட்டு வந்தவங்க யாரு? ஷரீஃபா மேடம். அவங்களுக்கு அவங்க என்கிட்ட பேசினாலே அவங்க கண்ணெல்லாம் கலங்கிரும். பேரன்புக்காரர், அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு குழந்தைய நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த குழந்தை எப்படி என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. டீச்சருக்கு அது தெரியும். அதுக்கு பேர் தான் டீச்சர்.
சரியா? ஆனா பெற்றோர்கள் டீச்சர்ஸை நம்புறதே இல்லை. நாங்க சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க பாப்பா பொய் சொல்லுதுப்பா. குழந்தையா பொய் சொல்லவே தெரியாது, சூப்பரா சொல்லும். டீச்சருக்கு தான் தெரியாது. இந்த 4 பேரோட சேர்ந்துதான் என் பிள்ளை பாழா போகுது. நானும் 25 வருஷமா தேடிட்டு இருக்கிறேன் அந்த 4. அந்த 4க்கு லீடரே இதுதான். டீச்சருக்கு தெரியும் உங்க பிள்ளைக்கு 2 பேர் இருக்குது. அவன் பாக்குறான், இவ்வளவு நாள் நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு எதிரா பேசுற. அந்த குழந்தைகளுக்கு 2 பேர் இருக்கு, ஒன்னு மாணிக்கம், இன்னொன்னு பாட்ஷா. அந்த 2வது பேர் எங்களுக்கு தான் தெரியும். நான்லாம் முதல்ல காலேஜில் ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர், இந்த டீச்சர் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். இப்போ மாதிரி கலர் கலராக நிறைய புடவை இருக்காது டீச்சர்ஸ்க்கு. 7 புடவை 8 புடவை தான் இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும் சயின்ஸ் டீச்சர் வந்திருக்காங்களா இல்லையான்னு. கண்ணை மூடிட்டு ப்ரேயர்லேயே தெரிஞ்சிடும் இருக்கிறாங்களா இல்லையான்னு. நான்லாம் கடவுள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் சொல்லுவேன். அந்த டீச்சர் நாளைக்கு வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும், 1 வாரம் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும், 1 மாதம் வரக்கூடாதுன்னா என்ன நடக்கணும், 1 வருஷம் லீவ் போடணுன்னா என்ன நடக்கணும், ஸ்கூலை விட்டே போயிருந்தோன்னா என்ன நடக்கணும். டீச்சருக்கு கடவுள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். கடவுள் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாரா, போ டீச்சரா போ அப்படின்ட்டாரு. இப்போல்லாம் டீச்சர் வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்றது இல்லை. இந்த ஸ்டூடெண்ட் ஒன்று இருக்குது, அது வரலன்னா சூப்பர் கிளாஸ். அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நான் ஒன்று சொல்றேன், என்னுடைய வகுப்புல 1 கூட ஃபெயில் ஆனது இல்லைன்னு சொல்றேன்ல. எங்க அம்மாவுடைய 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகள்ல 1 கூட ஃபெயில் ஆனது இல்லை. ஃபெயில் ஆனது என்னன்னா எக்ஸாமினேஷன்ல இல்ல, லைஃப்ல. என்ன விஷயம் அது, என்ன ரகசியம் அது? அந்த ரகசியத்தை சொல்கிறேன். அந்த டீச்சர்களுக்கான அந்த ரகசியத்தை சொல்லுகிறேன். நம் வீட்டிலோ நம்முடைய வகுப்பிலோ குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் என்றால் நம் அறிவை பெறுவதற்காக வரவில்லை. உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஆசிரியர்களை, உங்கள் அறிவை அந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். நாளைக்கு வந்தீங்கன்னா, நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தேன்னா, இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு 20,000 ரூபாய் 30,000 சம்பளம் அதிகமாக வாங்கிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த குழந்தைகள் மிகப்பெரிய பதவியில் வந்து உங்களை சந்திப்பார் இல்லையா? அவர்கள் நீங்களாக மாறுவதற்காக உங்கள் வகுப்பிற்கு வரவில்லை, தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுக்க வேண்டியது நம் கடமை. அதற்காகத்தான் ஆசிரியர்களாக பணிக்கப்பட்டிருக்கிறோம். இது பணி, சேவை. இதை எப்படி புரிந்து கொள்வது? பெற்றோர்களும் அப்படித்தான். எப்படி இந்த வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்வது? நீ எங்கே இருக்க விரும்புகிறாயோ குழந்தையே, அங்கே இரு. அதற்காக நீ முயற்சி செய். நான் துணை நிற்கிறேன், வல்ல இறைவன் அதற்கு துணை நிற்பதற்காக நான் துஆ செய்கிறேன் என்று சொல்லுகின்ற பெற்றோரும் ஆசிரியரும் தான் நல்ல தலைவர்களை உருவாக்குகிறார். எல்லாமே பணம் கிடையாதுங்க. நான் ஒன்று சொல்றேன், if you touch under the sky, anything under the sky, if you touch, it has its own price tag. ஒன்றை பே பண்ணாம ஒன்றை அனுபவிக்கவே முடியாது. ஒன்னு பே பண்ணி ஆகணும். பேன்றது நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. இப்போ நான் முதல்ல சொன்னது மாதிரி, இப்ப என் பேச்சை கேட்பதற்காக நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? பே நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இதோ எனக்காக தந்து கொண்டிருப்பதுதான் you are paying for my speech. நான் உங்களுக்கு முன்னால் நின்று பேசிக் கொண்டிருப்பதற்கு நான் ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். என்னது? என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். It's a payment, not in terms of money. Everything is not, don't calculate everything in terms of money. எல்லாமே பணம் கிடையாது. சில விஷயங்களை அனுபவித்திருக்கிறேன், வாழ்க்கையின் உயரங்களை ருசித்திருக்கிறேன் என்பதற்காக சொல்லுகிறேன். குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்கள். முக்கியமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கல்வியிலே ஊக்கப்படுத்துங்கள். அவங்களுக்கு சொல்லுங்க, இதோ நான் சொல்றேன். அந்த குழந்தைகள் மட்டும் கவனமாக என் பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஒரே பிரார்த்தனையோடு நான் சொல்றேன். நான் பல இடங்களுக்கு போய் இதை சொல்றேன். என் பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு என்ன? இங்க ஒரு பென் இருக்கு, இங்க ஒரு ஃபைல் இருக்கு.
10 வருஷம் எடுத்துக்கோ, 15 வருஷம் எடுத்துக்கோ. இந்த பெண்ணை கையில எடுக்க போறியா, ஃபைல கடையில எடுக்க போறியா? என்ன வித்தியாசம்? நான் ரெண்டுத்துக்கும். ஃபைல கையில எடுத்தனா கதவு தட்டிட்டு உள்ள வந்து யார்கிட்டயாவது பெண் இருக்கோ நீ கையெழுத்து வாங்கணும். கையில பெண் எடுத்துட்டேன்னு வச்சுக்க, ஹலோ மை பாய், போன் பாய், உனக்காக தானடா பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பெண் இருக்குடா, நீ கேட்கல அதனால திருப்பி சொல்ற, சரியா? இந்த இடத்துல ஒரு பெண் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபைல் இருக்குது. உனக்கு 10 வருஷம் டைம் கொடுத்துருக்க. ஃபைலை எடுத்துட்டு கதவு தட்டிட்டு உள்ள போனா யாருக்கிட்டையாவது பெண் இருக்கும், கையெழுத்து வாங்க போறியா? இல்ல. ஃபைல் எடுத்துட்டு அவனாவது வா, நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், கையெழுத்து போடுறேன்னு அந்த பெண்ணை கையில் எடுக்க போறியா? அந்த பென்ல இருக்கிறது கிரீன் இங்க், கிரீன் இங்க் பென். அதுக்கு அதிகாரம் அதிகம். அந்த கையெழுத்து போடுற இடத்துக்கு வாங்கங்கிற நான் இன்னைக்கு சொல்றேன். பென்சில்ல தான் தொடங்கினேன் என் வாழ்க்கையை, ஒரு பிடி டீச்சரா தான் தொடங்கினேன். நான் நியாஸ் சாருக்கும் ஹசீனா மேடம்க்கு சொல்றேன், பிஎட் பண்ணியிருக்கேன் மேடம், ரெகுலர்ல. அது டீச்சரா வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். அவன் விருப்பம் வேறாக இருந்தது. யூஜிசி கிளியர் பண்ணி பிஹெச்டி முடிச்சுட்டு உடனே காலேஜுக்கு போயிட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். யாராவது ஃபைல் எடுத்துட்டு வரட்டும், உட்கார்ந்து கையெழுத்து போடுற இடத்துக்கு நீ வா. அப்படி வரணும்னா கையிலே அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் கல்வியை கையில் பிடித்துக்கொள். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்கிறது. இந்த கஷ்டத்தை மட்டும் நீ சிரமப்பட்டு கடந்தால் உன்னால் நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்துவிட முடியும். Don't be elsewhere. Be where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. அதற்கு கொஞ்சம் மெனக்கடணும். அந்த மெனக்கடலனுடைய வழிகாட்டுவதற்காகத்தான் பள்ளிக்கூடங்களும் பெரியவர்கள். இரண்டாவது வார்த்தையை சொல்லுகிறேன். எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறாய்? ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அவங்க நினைவுகள் அழிஞ்சு போயிடுதா? இல்ல. 1987ஆம் ஆண்டு, எத்தனை வருஷத்திற்கு முன்னால ஆரம்பித்து வைத்த பள்ளிக்கூடத்தில் இதோ அவர் மறைவுக்கு பின்னால் நின்று நான் அவர் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறேனே. எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறாய்? சிக்னேச்சர் பண்ணிட்டு போ, எதேனும் செய்துவிட்டு போ. வாழ்க்கை அதற்காகத்தான் நமக்கு மிகுந்த வாய்ப்புகளை அளிக்கிறது. நான் இந்த வார்த்தையை சொல்றேன். எந்த பள்ளிக்கூடமாவது உங்க குழந்தை இங்க சேர்த்துருங்க, நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அது இந்த ராக் பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் ரிப்போர்ட் பார்த்தேன், ஆனுவல் ரிப்போர்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்போவுமே பேசுறதுக்கு முன்னால் ஆனுவல் ரிப்போர்ட் உட்காந்து பார்த்துருவேன், எவ்வளோ லேட் ஆனாலும். ஒன்று சொல்கிறேன், இந்த ஸ்கூலில் சேர்ந்தாலும் வெற்றி பெற முடியாது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்கிறேன், இந்த ஸ்கூலில் சேர்ந்தாலும் வெற்றி பெற முடியாது. ஆனால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கி தரும். அதை யார் பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு காம்படிஷன் தான், ஒரே ஒரு கேம்ப் தான், ஒரே ஒரு டூர். அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னவாக வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகின்ற ஆசானாக மாறும். Let them go out of the class, out of the institution. போகட்டும், போய் விஷயங்களை கத்துக்கிட்டோம். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். இந்த 100 நாள் அட்டெண்டன்ஸ், 100% அட்டெண்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பரிசு இருக்கா மேடம்? நான் கொடுக்கிற மாதிரி இருந்தா கூட கொடுக்க மாட்டேன். நான் இல்ல, நான் கேட்கிறேன், வித்யா மேடம் கிட்ட கேட்கிறேன், நியாஸ் சார் கிட்ட கேட்கிறேன், ஹசீனா மேடம் கிட்ட கேட்கிறேன், அவங்க உமா கிட்ட கேட்கிறேன், டீச்சர் கிட்ட எல்லாம் கேட்கிறேன். 100 நாளா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்ன பண்ண போகுது புள்ள? டீச்சர்ஸ்க்கு சம்பளம் இருக்குது, அதனால வரணும், அதை விடுங்க. உடனே எனக்கு சில பேர் டாக்டர் கிட்ட போங்களேன், வயிறு வலிக்குதான், எனக்கும் வயிறு வலிக்குதுங்கல்ல, அந்த மாதிரி வித்யா மேடம் பதில் சொல்றாங்க. 100 நாளும் பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. 95 நாள் வாங்க போதும். 5 நாள் காது குத்துக்கு போங்க, கல்யாணத்துக்கு போங்க, மையத்துக்கு போங்க, போங்க, என்ன தப்பு? கந்தூரிக்கு போங்க, என்ன தப்பு?
உடம்பு சரியில்லை, அம்மா அப்பா லீவ் போட்டு ஒரு வெந்நீர் வச்சு கொடுங்க. நீங்க உடம்பு சரியில்லைன்னா கொஞ்ச நேரம் ஆசுவாசமா உட்கார்ந்து அந்த நோயை பற்றி யோசித்து அந்த நோயை தணிப்பதற்கான வழி பாருங்க. எதுவுமே இல்லாம ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், விவேகம் இல்லாத வேகம், போய் என்னத்தை சாதிக்க போறோம்? நான் ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன். உங்க குழந்தை எப்படி தெரியுமா பாருங்க, நான் என் பிள்ளைய அப்படிதான் பாக்குறேன். 98 வாங்கி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடணும். உங்ககிட்ட சொல்றேன், இந்த 98 மார்க் வாங்கும்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க பிரின்சிபல் மாதிரி நிறைய சம்பாதிக்கும், சம்பளம் சூப்பரா சம்பாதிக்கும். அடுத்த லெவல் நானு திறமசாலி, நிறைய எல்லாம் மார்க் வாங்க மாட்டேன், சுமாரா வாங்குவேன், பாஸ் பண்ணிடுவேன். ஆனா நல்லா பேசுவேன், டேலண்டட், ஸ்கில் பேஸ்ட், அவங்கள விட அதிகமா சம்பாதிப்பேன். தேர்ட் கேட்டகரி ஒன்று இருக்குது, அது படிக்கவும் செய்யாது, எந்த திறமையும் இருக்காது, ஆனா அதுதான் இந்த 2 பேருக்கும் சம்பளத்தை கொடுக்கும். புரியுதா? ஐடென்டிஃபை த பேசிக் ஸ்கில்ஸ். நிர்வாகிகளாக இருப்பார்கள், பிசினஸ் பீப்புளா இருப்பாங்க, கொண்டு போய் நீட்ல உட்கார வச்சிடாதீங்க. ஆனா நீட்ல உட்கார வைக்கிறவங்கள கூட்டிட்டு போய் பிசினஸ் பண்ண வச்சிடாதீங்க. assess the children. எல்லாரும் போய் ஒரே இடத்துல விழாதீங்க. ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொல்லிச்சு, மேடம் என் பிள்ளை உங்களை மாதிரியே பேசணும். நான் சொன்னேன், என்ன மாதிரியே ஏன் பேசணும்? என்ன மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, அது மாதிரி பேசிட்டோம். have unique talent, because இந்த உலகத்தில் வல்ல இறைவன் குப்பைகளை எறிவதே இல்லை, எல்லோரும் டேலண்டட் தான். இப்ப இந்த புகைப்பட கலைஞன் தம்பி இருக்காருல்ல, நான் அந்த தம்பியை பார்த்துட்டு இருந்தேன். அதான் ஒரு போட்டோ பிடிச்சி முடிச்ச உடனே ஒரு தம்ப் அப் பண்ணி முடிச்சுட்டான்றார். இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது இந்த உலகத்திலேயே மோடி சார் வந்தா கூட ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி இருக்கிறது போட்டோகிராஃபர் தான். அவர் அப்படியே நிப்பார், வேற யாராலும் முடியாதுங்க. யார் நல்ல போட்டோகிராஃபர் தெரியுமா? எல்லாத்தையும் பிடிக்கிறவன் இல்ல போட்டோகிராஃபர். தன்னுடைய ஃப்ரேம்ல இதெல்லாம் வரக்கூடாதுன்னு எவன் விளக்குறானோ அவன் போட்டோகிராஃபர். சேர்க்கிறவன் இல்ல போட்டோகிராஃபர், கழிக்கிறவன் தான் போட்டோகிராஃபர். கழிச்சு போடணும். ஒரு தம்பி இந்த இதுல வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் எல்லாருக்கும். அவன் பேர் கூட என்னன்னு நான் கேட்டேன். ஆனா அந்த புள்ளதான் இந்த பூவெல்லாம் போட்டு கீழே போட்டுச்சு. வேலை பண்றன்ற வேகத்துல எல்லாத்தையும் நில கொலைச்சிட்டு போச்சு. நிதானம், எந்த வேலையை செய்தாலும் முனை முறியாத நிதானம். that leads you to the heights. மற்றவர்களால் எட்ட முடியாத விஷயங்களை, உங்ககிட்ட எனர்ஜி இருக்குன்னா, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருந்ததுன்னா, you excel, you go and you rule. இந்த எக்ஸலன்ஸ் வரணும்னா டீடைலிங், கான்சென்ட்ரேஷன், பர்ஃபெக்ஷன், இது எல்லாமே இருக்கணும். எந்த பர்ஃபெக்ஷனும் இல்லாம வெறும் போட்டு செதறி அடிச்சோம்னா அவன் மாணவன் கிடையாது, அவன் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது சில பேருக்கு வலிக்கும் மேடம், பரவாயில்லங்கிற நான். ஆபரேஷன் மாதிரி தானே, வலிக்கட்டும், அப்பொழுதுதான் நோய் தீரும். சொல்லிக் கொடுங்கள், குழந்தைக்கு பிடித்த மாதிரி சொல்லிக் கொடுங்கள். பிடிக்க மாதிரி சொல்லிக் கொடுக்கறதில்ல, அவன் கேட்டுக்கலையா, அவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சொல்லிக் கொடுங்கள். அவனுக்கு காலம் வருகின்ற பொழுது அது புரிந்து போகும். ஆசிரியர்களிடத்தில் ஒரு சின்ன இன்டெலெக்ட், அரோகன்சி இருக்கணும். தாயிடத்தில் இருக்கணும், தந்தையிடத்தில் இருக்கணும். ஒரு சின்ன கண்டிப்பு, தண்டிப்பு அல்ல, சின்ன கண்டிப்பு இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்லிவிட்டு போகிறேன். தாய் தந்தையர் 2 பேரும் இருக்கிறீர்கள், குழந்தையை நல்வழிப்படுத்துகிறீர்கள் என்றால், தாய் தந்தைக்கு முன்னால் குழந்தையை கண்டிக்கின்ற பொழுது தந்தைமார்கள் அந்த தாயை கண்டிக்காமல் இருக்கட்டும். எவ்வளவு கைத்தட்டல் வருது பாருங்க. அதே மாதிரி தந்தைமார்கள் பிள்ளைகளை கண்டிக்கின்ற பொழுது, அப்பா போனவுடன் அப்பாவை பற்றி குழந்தைகளிடத்தில் குறை சொல்லாமல் இருக்க தாய்மார்கள் பழகிக் கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் ஆண் பெண்ணாகத்தான் இருக்கிறோம், ஆனால் தாய் தந்தையராக இருப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். உங்கள் சிறு சொல்லும் உங்கள் குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும்.
அந்த சொல்லோடு கவனத்தோடு இருங்கள். நான் ஒரு செய்தியை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், அதனால நான் சொல்றேன். இப்ப கூட சென்னை புத்தக திருவிழாவில் இதை நான் பேசி இருக்கிறேன். புரியல எனக்கு, நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. இன்னும் எனக்கு நேரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. பட் டெப்தான ஒரு 2 விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா டேக்அவே வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது இருக்கணும்ல. கேட்டு கை தட்டணும், சிரிச்சோம், அது வேற. வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு 2 பேக்கெட் டேக்அவே. பறவை இருக்குல்ல, பறவை. முட்டைக்கோழி சமைச்சிருக்கீங்களா? கோழி முட்டைக்கோழியா இருக்கும். அந்த குடல் எடுத்து பார்த்தீங்கன்னா முட்டையா இருக்கும். வித்யா மேடம் காடை முடிக்கும், சரியா? நல்லா ருசியா இருக்கும் முட்டைக்கோழி சமைமா. நான் ஒரு ஜுவாலஜிஸ்ட் கிட்ட கேட்டேன், எங்க அம்மாவும் தான் முட்டைக்கோழி அறுத்து சமைச்சிருக்காங்க, ஆனா அந்த முட்டையில ஒருபோதும் ஓடு இல்லையேன்னு சொன்னேன். நான் அன்னைக்கு முட்டை போடுற அந்த பறவைக்கு முட்டை போடுறதுக்கு 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரம் தான் அந்த முட்டை ஓடு கட்டுமா, சயின்ஸ். அதுதான் அதுக்கு பிரசவ வலியா. அப்படி அந்த முட்டைக்கு ஓடு கட்டிருச்சுன்னா அது முட்டை போட்டாகணும். இப்போ கோழிக்கு பிரச்சனை இல்லை, அது நம்ம மேல கோவமா இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடும், இல்லைன்னா நாம சொல்ற இடத்துல இடும். பறவைகளுக்கும் பிரச்சனை இல்லை, அதுங்க கூடு கட்ட தெரியும். எனக்கு எங்க மனசு போச்சுன்னா, கூடு கட்ட தெரியாதுல்ல குயில், அது எங்க அந்த முட்டையை போடும், எப்படி அது மேனேஜ் பண்ணுது அந்த டைமை? என்கிட்ட அந்த ஷரீஃபா மேடம் பேசும்போது கேட்டாங்க, ஹவ் யூ மேனேஜ் யுவர் டைம்? நான் ஒரு இல்லத்தரசி, ஒரு மனைவி, நான் ஒரு தாய், ஒரு ஆசிரியை, ஒரு பேச்சாளர், டிராவல் பண்றவ, எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணும்ல. ஹவ் ஐ எம் மேனேஜிங் அப்படின்னு கேட்டாங்க. இத பாருங்க, என் மேனேஜ்மெண்ட்டை விட குயில் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு பெருசு பாருங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதுக்கு வயிற்றுல முட்டை வந்துருச்சு, 1.5 மணி நேரத்துல முட்டை ஓடு கட்ட போகுது, அதுக்கு கூடு வேணும். 1.5 மணி நேரம் தான் டைம், கூடு வேணும். கூடு வந்து ஏற்கனவே காக்கா கூடா இருக்கணும், அந்த காக்கா கூட்டுல அந்த காக்கா முட்டை போட்டிருக்கணும், இல்லைன்னா இது போய் போட்டுச்சுன்னா கீழே தள்ளி விட்டுரும், அந்த முட்டையில சேர்த்து இது முட்டுடும். ஸோ இவ்வளவும் பார்க்கணும், எவ்வளவு டென்ஷன் பாருங்க. எனக்கு இந்த பிரசவத்தில் பொண்டாட்டிய உள்ள லேபர் வார்டுக்கு அனுப்பிட்டு வராந்தால நடந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஆண்கள் மாதிரி ஒரு ஆண் குயில், அது என்ன பண்ணுமா, அந்த குயில் பெண் குயிலை உட்கார வச்சுட்டு காக்கா கூட தேடி போவாங்க. காக்கா முட்டை போட்டிருக்க கூடா தேடி போய் அந்த பெண் காகம் இருக்கல, அதுக்கு வம்பு பண்ணி அதை வெளியில இழுத்துட்டு போகுமா. அது போய் ஒரு சுத்திட்டு வர்றதுக்குள்ள இந்த குயில் போய் அங்க முட்டை போட்டு வந்துருமா. இது இயற்கையின் எவ்வளவு பெரிய அருள் பாருங்க. இப்ப நான் பேசுனது இது கிடையாது, நான் பேச போறது இது கிடையாது, உங்க டேக் அவே மெசேஜ் இது கிடையாது. இப்ப அம்மா அப்பா கடமை முடிஞ்சிருச்சு. இப்ப பிரச்சனை தொடங்குது யாருக்குன்னா முட்டைக்கு. இப்ப அந்த முட்டை அம்மா அப்பா இல்ல, காக்கா கூட்டுல தனியா இருக்குது. காகம் அடகாக்குது. அடக்காத்த காகம் முட்டை பொரிஞ்ச உடனே எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் அந்த குயில் குஞ்சையும் பார்க்கும். காக்காக்கு தெரியாது அது குயில் குஞ்சுன்னு. வெளியில இருந்து வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வந்து எல்லார் வாயிலையும் போடும். அப்போ குயில் குஞ்சும் வாய் திறந்து சாப்பாடு வாங்கிக்கும். ஆனா கொஞ்சம் வளரும் பாருங்க குயில் குஞ்சு, ஆனா பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னும். அது வளர்ற நேரத்துல கீச் கீச்சுன்னு கத்தோம்ல, அந்த டைம்ல காக்கா குஞ்சனுடைய சவுண்டு வேறையா இருக்கும், குயில் குஞ்சனுடைய சவுண்டு வேறையா இருக்கும். அப்போ தாய் காக்கா பார்க்கும், வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ், என்ன சவுண்ட் இது அப்படின்னு. அது வாய் திறந்து பசிக்காக கத்துகின்ற பொழுது வாயில் கொத்தும். எந்த குயில் குஞ்சு தான் அறியாத பருவத்தில் ஏதோ ஒரு ஆசையாக ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுது, ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது பெரியவர்களால் தண்டிக்கப்படுகிறார்களோ, அந்த குயில் குஞ்சு சாகும் வரைக்கும் அந்த குயில் பாடுகின்ற பொழுது சந்தோஷமான பண்ணை அது இசைப்பதே இல்லை. கடைசி வரைக்கும் அது சோகத்தோடு தான் அந்த இசையை வெளிப்படுத்தும். அதனால் தான் பாரதியார் சொல்லும் போது இசைக்கும் குயில்னே சொல்ல மாட்டார், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். இதை உங்களுக்கு ஏன் தெரியுமா சொல்றேன்? குழந்தைகளை கொத்தி விடாதீர்கள்.
சோகப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிள்ளைகளை, நீங்க $1000 இல்ல $1000 கோடி கொடுத்தாலும் குழந்தைகிட்ட சந்தோஷம் வராது. இட் ரிஜெக்ட்ஸ். முக்கியமா உஸ்தாதுகளுக்கு இதை சொல்லணும். அடிச்சிராதீங்க, கொத்திராதீங்க, அன்பா சொல்லி கொடு. நான்லாம் முட்டில அடி வாங்கினவ உஸ்தாது கிட்ட. கைத்தற்ற குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனா ஒண்ணு சொல்றேன் குழந்தைகளே, இந்த டீச்சர் கிட்ட குச்சி இருக்கிறது நல்லதுதான். ஒரு வகையில சொல்றேன், நல்லதுதான். நம்ம கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்கல்ல, இப்ப அது போலீஸ்காரர்கிட்ட இருக்குது. நம்ம கிட்ட ஒழுங்கா இருந்தா அவர்கிட்ட போயிருக்காரு, அவர்கிட்ட போயிருச்சு. அவங்க கண்டிக்கிறாங்க. நாமளே கண்டிச்சோம்னா அவங்க கண்டிக்கிற அளவுக்கு புள்ள வளராது. நாமளே இங்க கரெக்டா நிறுத்திக்குவோம். அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். உங்களிடத்தில் சொல்கிறேன், ஒரு விஷயம் சொல்லி முடித்தாகிவிட்டது. இன்னும் ஒரு விஷயத்தோடு நான் இடம் சார்கிறேன். எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் என் கணவர் என்னுடைய தாயாருக்காகவும் துவா செய்யுங்கள். என் சகோதர சகோதரிகளுக்காக துவா செய்யுங்கள். ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட, முக்கியமா எல்லா இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறேன். வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது, பேரழகானது. வல்ல இறைவன் நம்மை நேசிக்கிறான் என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையின் மீது நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் இந்த கனடா நாட்டுக்கு போகும்போது ஒரு அனுபவம் நடந்ததுன்னு சொன்னேன்ல, அடுத்த அனுபவம் ஒன்று நடந்தது. அதை நான் சொல்லிட்டு வரேன். ஒரு 3 மாசமா சொல்லிட்டு வரேன் உங்களை பார்த்து. ஏன்னா நீங்க அதை தோண்டி எடுத்து கேட்க மாட்டீங்க, அதனால இந்த கிரௌடுக்கு சொல்றேன். நான் அந்த மீட்டிங்ல பேசிட்டேன்ப்பா. பேசிட்ட உடனே என் பேச்சு முடிஞ்சது. எனக்கு அடுத்த நாள் ஃப்ளைட். நான் அந்த வீட்டுக்கு போகணும். அந்த மார்க்கம்ல இருந்து நான் டொரண்டோ மெயின் இடத்துக்கு போகணும்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும். அந்த இடத்துக்காக நான் வேகமா முடிச்சுட்டு வேகமா போகும்போது ஒரு பொண்ணு வந்து என்ன பிடிச்சிட்டா, கை பிடிச்சிட்டு, மேடம் தேங்க்ஸ் 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 சொல்லிட்டே இருக்கா. ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க மேடம், என் மனசுல இருந்த அடப்பு உடஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆயிட்டேன். நீ என்ன ரிலீஸ் பண்ண தெரியுமா? 8 வருஷமா உள்ள ஒரு சிறையில இருந்த என்ன ரிலீஸ் பண்ணிட்ட, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றா. ஆனா சம பணக்காரியா இருக்கிறாங்க. பார்த்தா ஒரு 40-45 வயசு இருக்கும். சரியான வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கையில ஒரு சாவி வச்சிருக்காங்க. அது BMW ஆர் மெர்சிடிஸ், பெரிய சாவி. எல்லாம் வைரம் தான் போட்டிருக்காங்க. அழுகுறாங்க, தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு என்னன்னா அம்மா மேக்கப் கலையுது. ஐயோ மேக்கப் கலையிற மாதிரி அழுவுதே பிள்ளைன்னு பார்த்துட்டே இருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு கையில முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுச்சு வெளியில. சரியான குளிர். என் மனசுல திடீர்னு ஒரு குவெஸ்டின். நேரா ஓடி போய் அந்த பொண்ணை பிடிச்சேன். இந்தாம்மா நில்லு. அந்த பொண்ணு மறுபடியும் வந்துச்சு. 45 நிமிஷம் பேசியிருக்கிறேன், 18 பாயிண்ட் பேசியிருக்கிறேன். எந்த பாயிண்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சது? அதை சொன்னா டைரக்டா அதை சொல்லிட்டு போயிடலாம்ல மக்களுக்கு. என் மக்களுக்கு சொல்லுன்னு அது சொல்லுச்சு. 8 ஆண்டுகளாக அதனுடைய வலியை தீர்த்த அந்த ஒரு பாயிண்ட் சொல்லணுமா? 2 நிமிஷம் ஆகும். வேணுமா? உங்களை கேட்க மாட்டேன். வேணுமா? ஏன்னா உங்களுடைய உலகம் மிக பெரியது சகோதரர்களே, எங்கள் உலகம் மிக சிறியது. நீங்க உங்களுக்காக சொல்றேன். வாங்கி வச்சுக்கணும்னா வாங்கி வச்சுக்கோங்க நீங்களும். ஏன்னா பொதுவாக தனியாவா போய் சொல்ல முடியும்? உங்களுக்காக கேட்டு ஒரு காடு. ஓகே சரி, நிமிர்ந்து உட்காருங்க. சூப்பருங்க. சொன்னோட நிமிர்ந்து உட்காந்தீங்க பாருங்க. வாழ்க்கையில 2 இன்ச் இப்போ உயர்ந்துட்டீங்க. கேளுங்க, யார் என்ன சொல்றாங்களோ கேளுங்க. கவனம். ஒரு காடு, ஒருத்தன் நடந்துட்டு இருக்கான். அதுல நாம தான் வச்சுக்கோமே. வழியில திடீர்னு ஒரு பாம்பு புத்து பார்த்துட்டான். காடு, அடர்ந்த காடு. ஐயோ பாம்பு புத்து. உள்ள இருந்து ஒரு கரு நாகம் அப்படி வந்துருச்சு வெளியில. யா அல்லாஹ், நான் என்ன பண்றது? வேற வழி கிடையாது. போறான். இவன் பாம்பை பார்த்த மாதிரி பாம்பை இவனை பார்த்துருச்சு. அதுக்கு இறங்கி பின்னால வருது. எவனோ ஒருத்தன் நம்ம காட்டுக்கு வந்திருக்கான்.
வருதா, வந்துகிட்டே இருக்கும்போது இவன் அதை பார்க்கறான். பாம்புன்னு சரி, அது பாட்டுக்கு அது போகுது, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறான். நம்மள மாதிரி பாம்பு காலில் கொத்திருச்சு. அப்படியே நிக்கிறான். கொத்திட்டு பாம்பு போயிருச்சு. இப்ப இவனுக்கு 2 ஆப்ஷன். ஒண்ணு, பாம்பை தேடி போலாம். பாம்பு கிட்ட போய் கேட்கலாம், பாம்பே பாம்பே, நான் உன் வழிக்கு வரவில்லை, நீ என் வழிக்கு வந்து என்னை ஏன் கொத்தினாய்? நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை, நண்பர்கள், உறவுகள், உடன் வேலை செய்யக்கூடியவர்கள், பெற்ற பிள்ளைகள், பார்ட்னர்ஸ், யார் வேணாலும் இருக்கட்டும். கொத்திட்டாங்க. அது என்ன நீயா படமா? உடனே அது திரும்பி வந்துட்டு கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு பாம்பு கிட்ட நியாயம் கிடைக்காது. அதனால் பாம்பின் பின்னால் போவதை விட்டுவிட்டு உங்கள் உடம்பிலே விஷம் ஏறி கொண்டிருக்கிறது, விஷத்திற்கு மருத்துவம் பார்க்க தொடங்குங்கள். உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள தொடங்குங்கள். நீங்கள் யார் பின்னாலோ போய் அவர்களை அடிப்பதோ, அவர்களை பழிவாங்குவதோ, அவர்களிடத்தில் நியாயம் கேட்பதற்கோ வாழ்க்கையில் அவ்வளவு ஒன்றும் இடமில்லை. எங்க அம்மா சொல்லுவாங்க, 2008 எனக்கு பெரிய வாழ்க்கையில் ஒரு அடி. உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன், தொழுகையில் அழுதுட்டு இருக்கேன். தொழுகை முடிகிற வரைக்கும் அம்மா பார்த்தாங்க. வெளியில வந்த உடனே எங்க அம்மா சொன்னாங்க, இங்க பாரு சுல்தானா, எதற்காக அழறியோ, அழுகை நிறுத்து. சொல்லிட்டல்ல, அங்க சொல்லிட்டல்ல, நீ ஒழுக்கம் சார்ந்தவளாக, நீ அறம் சார்ந்தவளாக இருந்தால் யார் உன்னை துரோகம் செய்தார்கள் என்று அழுகிறாயோ, இறைவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். உன் முன்னால் சோழி போல் அவர்களை கொண்டு வந்து போடுவான். யாருக்காக நீ அழுதாயோ, யார் உன்னை துரோகம் செய்தார்கள் என்று அழுதாயோ, அவர்கள் உன் முன்னால் வந்து விழுகின்ற பொழுது, யா அல்லாஹ், நான் இப்படி நினைக்கவில்லையே, நீ இவர்களை மன்னிக்க மாட்டாயா என்று அவர்களுக்காக நீ துவா செய்ய தொடங்கும் காலம் வரும் என்று அம்மா சொன்னார். 10 ஆண்டுகளில் வந்தது. I didn't chase the snake, I treat the venom. நான் என் விஷத்திற்காக மருத்துகளை பார்க்க தொடங்கினேன். இதோ 13 ஆண்டுகள் கழித்து உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். Don't chase the snake. அவன் இருக்கிறான். நாம கேட்டா 4 தான் கேட்போம், அவன் கேட்டா 40,000 கேட்பான். Have trust, have faith, have iman. வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக வாய்ப்புகள் வருகின்ற பொழுது சோம்பேறித்தனத்திற்காகவோ அடுத்தவர்களை குறை சொல்லுவதற்காகவோ அதை தள்ளி போடாமல் எழுந்து நின்று அதை சந்திக்கக்கூடியவர்கள் நல்ல பிள்ளைகளையும் நல்ல குடும்பத்தையும் படைத்துக் கொள்கிறோம். அதனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைகளையோ உங்கள் கணவரையோ உங்களையோ நீங்கள் பார்த்துக் கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது. ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்கள் கணவன்மார்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பெண்களாகிய நீங்கள் தருகின்ற மாபெரிய பரிசு என்ன தெரியுமா? நீங்கள் உடல் நலத்தோடு உயிரோடு இருப்பதுதான். அதை விட மிகப்பெரிய பரிசை அவர்களுக்கு நீங்கள் தரவே முடியாது. உடல் ஆரோக்கியத்துடனும் உள்ள ஆரோக்கியத்துடனும் உயிருடனும் இருப்பது, குடும்பத்தை தேசத்தை நேசிப்பது, பொது அறிவை வளர்த்துக் கொள்வது, சிறிய விஷயங்களுக்கு முடங்கி போகாமல் எழுந்து வேலைகளை கவனிப்பது என்று இருங்கள். நான் இப்படித்தான் இருந்தேன். நான் இப்படி சிறிய சிட்டுக்குருவி மாதிரி தான் பார்த்தேன். என் சிறகை எடுத்து விரிய விரிய தொடங்குகின்ற பொழுது கடமை தவறாமல் கடமையோடு நின்று அறத்தோடு இருந்து வாழ்வியலோடு இருந்து நம்மால் உயர உயர பறந்து ராஜாளியாக இருக்க முடியும் என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். மேலே வானம் காத்திருக்கிறது. பெண்களே, சகோதரர்களே, குழந்தைகளோடு சேர்ந்து சிறகை விரித்து பறங்கள். செம்புட்பறவையே, சிறகு விரி, எழு, பற, வானம் காத்திருக்கிறது. அங்கே பறந்து கொண்டே மீண்டும் மீண்டுமாய் சந்திப்போம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you, ma'am. That was really a thought-provoking speech. All kindly give her a big round of applause, children.